பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் தக்காளி குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ தக்காளி குருமா செய்ய போகிறோம். வானிலை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு ஏலக்காய், ஒரு அனாசிப்பூ, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை அதில் போட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்சு 2 பச்சை மிளகாய் அதில் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அதில் போடுறோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதை போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ தேங்காயோட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்து அதையும் அரைச்சி அதுக்குள்ள ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா குருமா கொதிச்சு வருது. மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு தக்காளி குருமா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.